Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம பைப்பிங் டெக்னிக் 2D nozzle வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 2D nozzle வந்து ரொம்ப ஸ்பெஷலான nozzle சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு பிகினரா இருந்து நம்ம பைப்பிங் பண்ண ஆசைப்படுறோம்னா மற்ற நாசல்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஏன்னா சரியா வராது. 2D nozzle அப்படி கிடையாது. இதை பாருங்க, நீங்க ஜஸ்ட் கீழே வச்சு மேலே எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துடும். rosettes ஈஸியா பண்ணலாம். ஒரு கேக்கை வந்து ஒரு பிகினரா கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு பயம் இல்லாம. ஏன்னா வந்து டிசைன் நீங்க எப்படி திருப்பினாலும் இந்த 2D nozzle வந்து டிசைன் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பிகினிங்ல பாத்தீங்க, இது பாருங்க rosettesலாம் ஈஸியா வருது பாருங்க. இப்போ நீங்க பிகினிங்ல பாத்தீங்கன்னா நீங்க மற்ற நாசல்ஸ் ட்ரை பண்ணும்போது எல்லா நாசல்ஸுமே வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த சின்ன நாசல்ல நீங்க டிசைன் போட ட்ரை பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லைங்களா? இந்த 2D nozzle பாத்தீங்கன்னா நீங்க பிகினரா இருந்தாலுமே ஒரு கேக்கை வந்து நீங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோ ஈஸியா இருக்கும் இந்த 2D nozzle. அவ்வளோ எப்படி சொல்றது, இப்போ நம்ம வந்து இப்போ நான் என் பையனுக்கு கேக் பண்ண எல்லாமே பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் மற்ற நாசல்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனா வந்து நானே பாத்தீங்கன்னா இந்த 2D nozzle தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த 2D nozzle நான் பண்ணும்போது. சரிங்களா? இதை பாருங்க, ஈஸியா வந்து அதெல்லாம் பார்டர் போட்டுடலாம். ஒரு ஃபுல் கேக்குமே வந்து இந்த நீங்க ரோஸ் மட்டும் வச்சு கூட ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அடடா சூப்பரா இருக்கே அப்படின்னு இருக்கும். ஆனா வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை அது. ஒண்ணுமே இல்லை, வெறும் ரோஸ் வச்சு கூட நம்ம ஒரு கேக்கை வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடலாம். பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர்னு மாத்தி மாத்தி கூட நீங்க அந்த கேக்கை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கடகடன்னு வந்து உங்களுக்கு ஈஸியா போட்டு தள்ளிடலாம் எந்த கேக்கா இருந்தாலுமே. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதுல பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மற்ற நாசல்ஸ், அதாவது 1M 2M 2D nozzle நிறைய இருக்கு இல்லைங்களா, எல்லா நாசலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். நம்மளும் மற்ற நாசல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கிராஸ் நாசல் இருக்கு, லீஃப் நாசல் இருக்கு, எல்லா நாசலுமே வந்து 1 by 1 வந்து நம்ம வந்து ட்ரை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த 2D nozzle. ஓகேங்களா? என்னடா நம்மளால பண்ண முடியல, இவங்க இவ்வளவு நல்லா பண்றாங்களே அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம நம்மளாலையும் முடியும், ஈஸியா நம்ம வந்து ஒரு கேக் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து இந்த 2D nozzle நீங்க ஒரு பிகினரா இருந்தா இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த பாருங்க, நான் இவ்வளவு டிசைன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஒரே நாசல்ல தான் இவ்வளவு டிசைன்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான நாசல். நீங்க பிகினரா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.